எங்க ஓடுறாங்க, எங்க ஒளியறாங்க, எங்க பதுங்குறாங்க. மருத்துவத்திற்கு எப்பயும் போற மாதிரி போறோம். கடிதம் வக்கீல் மூலமா அங்க இருந்து நாங்க கொடுக்கிறோம். முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்றோம். இவ்வளவுக்கு பின்னாலும் ஓடுறாங்க, ஒளியறாங்க, பதுங்குறாங்கன்றது இது அர்த்தமில்லாத கருத்துடைய வார்த்தைகள் தான். அதனால என்னை பொறுத்தளவுக்கு நான் 2014 மருத்துவம், அந்த தொடர் மருத்துவமாக 2023, அவனுடைய தொடர் மருத்துவமாக 2024 நான் மருத்துவத்திற்காக போயிருக்கிறேன் ஒழிய வேற எதுவும் நான் சுற்றுலா பயணியாகவோ வேற எதற்காகவோ அஞ்சியோ நான் போகவில்லை. இவ்வளவுதான் இன்னைக்கு நாட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு வார காலம் அவர்களுக்கு என்னென்ன கற்பனை தோன்றுமோ அப்படி கற்பனையில் பல்வேறு வகையில பல மிக நமக்கு பிடித்த நண்பர்கள்லாம் சமூக வலைதளத்தின்ற பேரில் அவங்களுடைய கற்பனையெல்லாம் அவுத்து விட்டுருக்கிறாங்க. அத்தனை நண்பர்களுக்கும் நான் இந்த உங்களையெல்லாம் சந்திப்பதன் மூலமாக ஒரு முழுமையான விளக்கத்தை தந்திருக்கிறேன். இது போதுமான என்று நான் கருதுகின்றேன். ஏற்கனவே உங்க வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை பண்றாங்க. முதலமைச்சரும் 2 அமைச்சர்கள் தான் குறிப்பிட்டு பேசுறாரு. கரூர்ல செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு பேசுறாரு, இன்னொன்னு உங்களை குறிப்பிட்டு பேசுறாரு. தொடர்ச்சியாக உங்களை டார்கெட் பண்றதா நினைக்கிறேன். பொதுவாக என்னை பொறுத்தளவுக்கு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொறடாவாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கம் குறிப்பாக பேரவையுடைய தலைவர் அவர்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் பேரவைத் தலைவரிடத்தில் பார்ப்பதோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட எதையாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கொறடாவுக்கு முழு சுதந்திரம் உண்டு. எனவே அந்த 3 நாள் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அதிகமானவைகள் நான் கேட்டிருப்பேன். அதனால அது என்னுடைய கடமையை நான் சட்டமன்றத்தில் செய்துதானே ஆக வேண்டும். அதிலும் நான் ஒரு மூத்த உறுப்பினர். அதனால நான் கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்கணும். அது பிடிக்குதா பிடிக்கலையா, நான் சொல்ற விளக்கம் போருமா போராதா, இல்லை நான் பேசவே கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்பது போக போகத்தான் தெரியும். 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகிறீங்க. கட்டாயம் ஆஜராகுவேன். நானே சொல்லிருக்கிறேன். நான் 12ஆம் தேதிக்கு மேல எந்த தேதி கொடுத்தாலும் நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு நான் சொன்னேன். ஆனால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2வது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற காரணத்தினால் அது சம்பந்தமா நான் பேச முடியாது. அது வழக்கை நான் தொடுத்தனுடைய நோக்கமே நீதி என் பக்கத்தில் இருக்குது. நான் கட்டாயம் நான் நீதிக்கு தலை வணங்குவேன். நீதிமன்றம் எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நான் எந்தவித குற்றமும் நான் புரிந்ததில்லை. குற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதனால நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன். நீதி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு.